பேக் ஆர்ம் ஹோலுக்கு மட்டும் நீங்கள் வீடியோ போட்டு கிளியர் பண்ணீங்க. ஆனால் எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் டவுட்டாக இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு டவுட்டோடு இருக்கிறீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபுல் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்கிறேன், நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறதால தான் உங்களுக்கு டவுட் இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்துட்டு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் மட்டும்தான் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். மற்ற ஸ்டெப் சும்மா ஒரு ப்ரீஃபாக சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களோட பேக் பார்ட் இருக்குது இல்லையா, பேக் பார்ட்டை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட் கட்டிங் போகிறீங்களா இல்லை கிராஸ் கட்டிங் போட போகிறீங்களான்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த ஷேப்பில் நீங்கள் வச்சுக்கோங்க. நான் கிராஸ் கட்டிங் போட போகிறதால நான் கிராஸாக வந்துட்டு என்னோடய பேக் பார்ட்டை வச்சுருக்கேன். வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் அப்படியே அந்த பேக் பார்ட்டை வந்து நான் ட்ரேஸ் எடுக்கிற மாதிரி ஆர்ம் ஹோலு, அதுக்கப்புறம் நெக்கு, ஷோல்டரு, சைடு எல்லாத்தையுமே நான் என்னோடய சாக் பீஸ் வச்சு இந்த மாதிரி நான் வந்துட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரியே பேக் பார்ட்டை வச்சு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த சைட்லலாம் உங்களுக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வரலன்னா இந்த மாதிரி ஸ்கேல் யூஸ் பண்ணி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் வந்துட்டு நான் ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்பொழுதுமே நீங்கள் ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்பொழுது பேக் பார்ட்டை வச்சுட்டு கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுக்கணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருந்த பேக் ஆர்ம் ஹோல் பற்றின டீட்டெயில் வீடியோ நீங்கள் வந்து இன்னும் செக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. பேக் ஆர்ம் ஹோல் பற்றின டவுட் இருக்கவங்களும் வந்துட்டு அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்துட்டு எனக்கு டவுட்டாக இருக்குன்னு ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்காகவும் அண்ட் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் நெக்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். ஏன்னா பேக் நெக் வந்து டீப் வைக்கும்பொழுது ஃப்ரண்ட் நெக் அந்தளவுக்கு டீப் நம்ம வைக்க மாட்டோம். அதனால் வந்து அந்த ஷோல்டர்ஸ் மார்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை குழிவாக வெட்டுறது, அது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இவங்களோட ஃப்ரண்ட் நெக் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 4.25. இவங்க கொஞ்சம் சின்னதாக தான் போடுவாங்க ஃப்ரண்ட் நெக். ஸோ இதே அளவு உங்களுக்கு வரவே வராது. நிறைய பேர் கேட்குறீங்க இதே அளவு நாங்கள் எடுத்துக்கலாமான்னு. உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இவங்க 4.25 இருந்துச்சு இவங்களோட ஃப்ரண்ட் நெக்கு. அண்ட் வந்து நான் வந்து அந்த ரவுண்ட் நெக், இவங்க ப்ளவுஸில் ரவுண்ட் நெக் தான் இருந்துச்சு. ஸோ நான் ரவுண்ட் வந்துட்டு ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் நெக் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவும் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் யூஸ் பண்ணி அந்த ரவுண்ட் வந்து ட்ரா பண்ணிட்டேன். பாருங்கள், நான் ரவுண்ட் ட்ரா பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆர்ம் ஹோல் சைடு வந்து நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணிட்டோம். எப்பொழுதுமே பேக் ஆர்ம் ஹோலை விட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒரு 1/2 இன்ச் வந்து கம்மியாக இருக்கணும், இல்லைனா ஒரு 1/4 இன்ச் கம்மியாக இருக்கணும். இப்போ பாருங்கள், நான் ரெண்டு ஸ்டெப் வச்சு சொல்லித்தரேன், 2 மெத்தடில் சொல்லித்தரேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அந்த ஸ்லீவில் வந்துட்டு அந்த ஃப்ரண்ட் பக்கம் குழிவாக கட் பண்ணோம்ல, அதில் எவ்வளோ கட் பண்ணியிருக்கோமோ அதுதான் ஸ்லீவ்லேயும் கட் பண்ணணும். 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் கட் பண்ணணும், இல்லை 1/4 இன்ச்னா 1/4 இன்ச் தான் கட் பண்ணணும். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்டாக வந்துட்டு இந்த கர்வ் வரும் அப்படின்னா இந்த மாதிரி மேலே இருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கோட ஆர்ம் ஹோலை விட ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ஒரு குழிவாக கட் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு இந்த மெத்தட் வந்து சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு மெத்தடுமே சொல்கிறேன். கட் பண்ணும்பொழுது நம்ம இப்போ ட்ரா பண்ணோம்ல அந்த கர்வில் தான் கட் பண்ணணும். இப்போ நான் இன்னொரு மெத்தடுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் அந்த இதை அழைச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நம்ம பேக் நெக்குக்கு அந்த எல் ஷேப் ட்ரா பண்ணி தானே இந்த கர்வ் ட்ரா பண்ணோம். அதே மாதிரியே நான் அந்த எல் ஷேப் வந்து நான் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்களும் இதே மாதிரியே கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, அந்த கர்வுக்கு உள்ளால் வந்து நான் ஒரு 1/2 இன்ச் என்னோடய கையாலேயே நான் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு அதை கட் பண்ணிக்க போகிறேன். இப்படி பண்ணுறப்பையும் கரெக்டாக வரும். இது காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கான விஷயமே கிடையவே கிடையாது. 1/4 இன்ச் கட் பண்ணிங்கன்னா ஸ்லீவ்லேயுமே அந்த ஃப்ரண்ட் சைடு 1/4 இன்ச் கட் பண்ணிக்கோங்க. அதே தான் 1/2 இன்ச் கட் பண்ணிங்கன்னா 1/2 இன்ச். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், நம்மளோட ஃப்ரண்ட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதில் வச்சு காமிக்கும்போது ஒரு மைல்டு ரெண்டும் சேமாக இருக்கக்கூடாது. அதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட்டுக்கு இப்போ பார்த்திங்களா, நமக்கு வந்துட்டு அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் கிட்ட ஒரு கேப் வருது இல்லையா, இதுக்கு தான் நம்ம வந்து குழிவாக கட் பண்ணுறோம்.
இதில் நம்ம போடுற அந்த இன்னர் கர்வ் வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் போயிடாத அந்த பேக்கில் எப்படி நான் சொல்லியிருந்தேனோ அந்த செஸ்ட்டோட அந்த கர்வை ஸ்டாப் பண்ணிக்கணும்னு அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் அந்த செஸ்ட் அளவு மார்க் பண்ணுறோம்ல அதோட இதை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் இதோட ப்ரொசீஜர். இதுதான் ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஆர்ம் ஹோல் வந்து ஒன்றா இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் இல்லை 1/4 இன்ச் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதில் ஏதாவது காம்ப்ளிகேட் இருந்துச்சு இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உடனே வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ்.